ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வெல்கம் டு சந்தியா திவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மதுரை ஸ்பெஷல் பால் பன் வீட்டிலே எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: 1 கப்பு மைதா மாவு, 1 கப் தயிர், சின்ன பவுலில் 1/2 கப் சீனி, 1 டேபிள் ஸ்பூன் சோடா உப்பு. இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தயிரில் உள்ள தண்ணியே போதுமான அளவு. தண்ணி தேவைன்னா 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் ஊற்றி இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே சீனி பாவு ரெடி பண்ணிடலாம். மாவு எடுத்துருக்க அதே கப்பில் 1 கப் சீனி எடுத்துக்கோங்க. அது 1 டம்ளர் தண்ணி ஊற்றி பாவு காய்ச்சிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் போட்டுருங்க. ஏலக்காய் போட்டோன்னே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். கடாயில் எண்ணெய் ஊற்றி மிதமான சூட்லேயே வச்சுருங்க. எண்ணெயை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், கருகிரும். மிதமான சூட்லேயே வச்சுட்டு நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருக்கிறது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே குட்டி குட்டி உருண்டையாக போட்டோம்னா நல்லா போண்டா மாதிரி வரும். குட்டி குட்டியாக போட்டால் அதை அப்படியே எடுத்துட்டு நம்ம பாவு காய்ச்சி வச்சுருக்கிறதுல நம்ம அப்படியே போட்டுட்டோம்னா பால் பன் ரெடி ஆகிடும். இதை அப்படியே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.